Hello guys, after a long time, Yeshu is back, so happy Easter. அதனால இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்கிறோம். அம்மா வாங்க முதல்ல போய் 2 கிலோ கறி வாங்கிட்டு வரலாம். ஹை காய்ஸ், இப்போ நம்ம சாக்கோ வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சாக்கோ, உங்களை தான் இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் மட்டும் போயிட்டு இருக்கீங்க. இவன் தான் நம்ம சாக்கோ, இன்னைக்கு பிரியாணி குக் பண்ணுற செஃப்பு. சீரியஸாக அதெல்லாம் போட போறியா? கண்டிப்பாக போட போகிறேன். இதோ புதுசாக ஈஸ்டர் எக்குன்னு இருக்கு, என்னென்னு பார்ப்போம். மிஸ்டர் சாக்கோ, இந்த ஈஸ்டர் எக்கில் என்ன இருக்கும்? ஸ்வீட் ஈஸ்டர் எக்கு. அதான் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை, கேக் மவுண்டிங் சாப்பிட்டு பாரு. நன்றி. ஐயோ இதுடா நீ. எப்படி நண்பர்களே, உள்ள என்ன இருக்குன்னு கேட்டு உள்ள இருக்கிறத வாங்கின பார்த்தீங்களா? ஃபோன் பேசிட்டு இருக்கோம். சார், இந்த வெயிலில் போயிட்டு மொட்டமாக இல்லை கடலை போடுறான் பார்த்தீங்களா? அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி தான். நீங்கள்? நான் தோசை. அப்புறம் 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 இதுதானடா பெட்ரோல் உடைக்கிறோம். ஓ, நல்லா இருக்கே. என்ன மாதிரி உடைக்கிறது? உள்ள இருக்கிறதா இல்லை செல்லும் சாப்பிடலாம். செல்லும் சாப்பிடலாம். ஏய், நைஸ்ரா. ஜெகா தனியா எனக்கு ரொம்ப அதிகமாக தாடா. நல்லா இல்லைடா. தேங்க்ஸ். பிரியாணி செய்யறதுக்கான திங்ஸ் மிச்சம் இதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தேவையான மட்டன் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியாச்சு. வீட்டில் போயிட்டு சந்திப்போம். ஜிகா, வாழைப்பழம் நல்லா இருக்கா? ஏய், கெட்டு போயிருக்குடா டைரி. இந்த வாழைப்பழம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும், சாப்பிடு. ஏய் ஜிகா, கெட்டு போயிருக்குடா. இதை பாருடா, காஞ்சி போய் உள்ள இருக்கிறதுனா இல்லோ ஆகிட்டு இருக்குடா. அதுக்கு தெரியலையாடா, கெட்டுருச்சுடா. மிஸ்டர் முகிலன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருடிட்டு இருக்கேன். திருடிட்டு இருக்கியா? கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி ஆன்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. ரைட்டு, இவனுக்கு பூண்டு வச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் பூண்டு இருக்கேன். காதுல போனை வச்சுட்டு பூண்டு உரிக்கிறானா? பூ வைக்கிறான். மிஸ்டர் ஜிகா தனியா யார் கூட பேசுறீங்க? ஏதோ பொண்ணு கூட தான் பேசுறான். அதை இதுல போட்டுறக்கூடாது, வேற ஒரு பொண்ணு கேட்பான்றதுக்காக வாயில கை வைக்கிறான். நான் தான் செஞ்சேன். ஆமா, இஞ்சி இல்ல, நான் பூண்டு உரிச்சிருக்கோம். அதுவே பெரிய வேலை இல்ல. இல்ல, நல்லா இருந்துச்சுன்னா போடுவேன், எல்லாம் கட் பண்ணிப்பேன். எனக்கு அது ரொம்ப பெரிய வேலை தான். பூண்டு உரிக்கிறது எவ்வளவு கஷ்டம். நிறைய உரிக்கணும்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. ஒரு நாங்கள் மட்டும் குளிச்சுட்டா போடுறோம். அப்புறம் மிஸ்டர் முகிலா, நீங்க பாட்டுலாம் பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஏதோ ஒரு ஆர்வத்துல பாடிடுவோம். இப்ப தயவு செஞ்சு பாட சொல்லாத. பாடுறா டேய். சமையல் சொல்ல பாட்டு கேட்டு பாடுறீ. இஞ்சி வீடு பழகி. எக்ஸ்பர்டைஸ்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ஆர்வம் தூண்டுதல்ல இருந்து ஒரு நாள் பாடிட்டேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? அந்த நேரம் கண் பார்த்து போன நேரம் ஏதோ ஆச்சு. அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. பாடு பாடு மைக்கெல்லாம் கையில கொடுத்து பாட சொன்னா யாரு? அஜய் பாட சொன்னா.
உங்களுக்கு மைக்கு தானே பிரச்சனை. கிரெடிட்ஸ் கோஸ் டு அஜய். இந்த வாழைப்பழத்தை மைக்கா நினைச்சிட்டு வாழைப்பழத்தையா சும்மா இருடா. எனக்கு பிடிக்காத வேலைகள்ல இதுவும் கரெக்ட். பூண்டு பிடிக்காது. பூண்டை பேசாம ஏதாவது ஒரு கல் வச்சு சரி உனக்கு என்ன வேலைலாம் பிடிக்குன்னு சொல்லி அந்த வேலைலாம் தரோம். இந்த பிரசன்னா போய் வெங்காயம் phone கட் பேசு பண்ணி போ. வச்சதுக்கு டேமேஜ் பண்ற டேய். ஏய் அவன் உண்மையா தான்டா பேசுறான். ப்ரோ என்ன ப்ரோ நீங்க என்ன சொல்ற? ஆனா போனே பேசுறதுடா இப்போ. டேய் நான் எப்போ உன் வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் போனை காதுல வச்சுட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கேன். சத்தியம் சொல்றேன். அப்படி என்னதான்டா பேசுவ? என்னமோ பேசுவேன்டா. அது ஃபோன் யாரும் பண்ணிருப்பாங்கன்னு கூட இல்ல. அப்படியே தானா கூட பேசிட்டு இருப்பேன். சும்மா சொல்லு. சும்மா தானா கஸ்டமர் கேர் கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டு இருப்பியா? காலையில சாப்பிட்டீங்களா? அம்மா கால் சென்டர் 110. டேய் வெங்காயம் உரிக்கலாமா? ஈஸியா முடிஞ்சிரும். ஊரி நீ உட்காந்து ஊரி. அப்படியா? டேய் எங்க வீட்ல எல்லாம் போன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் அழகா இருக்குங்க. அங்க வெஸ்ட் அப்படியே நாங்க மண் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க பாரு கை வலிக்க நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு. இங்க வச்சிரு. அப்படியே. ஒரு வழியா செட் பண்ணியாச்சு. ஹலோ சொல்லலாம் அதுக்குள்ள போயிட்டா பாத்தீங்களா? நீ அவன் கூட பேசிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட தான் பேசி. சீரக சம்பாவா மாசாத்தியா? வீரர் சம்பா. அதுதான். உனக்குடா புரியலன்? வீரன். ஆமா ஒவ்வொருத்தருக்கு தனியா செய்வாங்க. பிச் ஓட். ஓட்ஸ். என்னடா கத்தி காணோம்? ஏன் உங்களுக்கு சேர்த்துதா? ஆகுடா. என்னடா கிச்சன்ல இவ்வளவு ஓப்பனா பாட்டில் வச்சிருக்கீங்க? அது என்னடா? நண்பர்களே நான் எது செஞ்சாலும் நீ நினைக்கிற பாட்டில் கீழே இருக்கு. அந்த பாட்டில் இல்ல. எப்படா வீட்ல இப்படிலாம் வச்சிட்டு இருக்கீங்க சார்? வீட்டில் தான் வச்சிருக்கோம். ஒரு குடி இருக்க வீட்ல இப்படியா குடியிருக்க இருப்பீங்க? வாவ் டயலாக். அப்படியா? vloggerனு நிரூபிக்கிறாரு. டேய் முகிலா இனி எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போறட்டாடா. ஏன்டா? எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ற. தேங்க் யூ. டேமேஜ் ஆகி பழகிருச்சு. கொஞ்சம் நார்மலா பேசுனா சப்போர்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இந்நேரம் பாலாஜியும் சைக்கிள் வந்திருந்தா நல்லா இருக்கும். கூட மகேஷ் கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பான். இது வரைக்கும் எவ்வளவு vlogs தான் போட்டிருக்கீங்க? தெரியல. இல்லடா வேணாம்டா. சும்மா உட்காரு. பெரிய வீட்டுல விட கேன. என்னடா வேணும்? பிளேட். வாவ். எப்படி? இட்ஸ் கிரேட். என்ன ஸ்டூடெண்ட்ஸா தயிர் பச்சடி வெங்காயம் நீட் நீட்டா இருக்கா உங்களுக்கு பிடிக்குமா? பொடியா எடுக்கலாம்ல? நீட்டா நடக்குனா தான் நல்லா இருக்கும். அப்படியா? ஆ பொடியா இருக்கு சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா வெங்காய பச்சடி நீட்டா தானே நடக்குவாங்க. நான் பொடியா இருக்குது வீட்டில். யாரா நீ? நல்லா இருக்கும் அது. உங்க ஊருக்காரங்களே இப்படிதான் இருப்பீங்க போல. ஐயோ. ரத்தம்லாம் செஞ்சிருக்கோம். கத்திய கழுவு. எங்க ரத்தம் வருது? இங்க பிளட் கைஸ் காட்டணுமா? ஆமா ஆமா போயிட்டு கை கழுவு. எய்ட்ஸ் எதுனா வந்து உங்களுக்கு எதுனா வந்ததுன்னா இல்ல அதெல்லாம் வராது. டைஃபாய்டு இந்த மாதிரி தெரியும்ல. டைஃபாய்டு முதல்ல உட்காரு. டைஃபாய்டு மூஞ்சில பேருக்கு நல்லா இருக்குங்க. கத்தி கொடுங்க கைஸ். அதான் முதல்ல. அது வாங்கி நான் வாஷ் பண்ணிருப்போம். ஏய் குடு குடு குடு. நான் எடுத்தேன். டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிருப்போம். ரத்த செஞ்சு உடைக்கிறான்டா. டெட்டால் யாருக்காக? எல்லாம் யாருக்காக? யாருக்காக? நான் சாப்பிடணுமா? நான் இந்த கருவேப்பிலை வச்சு அவங்கிட்டே போ. ஆமா உங்க ஊர்ல ஒரு திருவிழா நடத்துவாங்கல்ல மே மாசம். May 15.
என்ன திருவிழாடா நடத்துவாங்க? எது? அந்த கோயில் வந்துருக்கேன்டா. இது வரைக்கும் அங்கே போனதே கிடையாது. ஆனால் ரொம்ப ஃபேமஸ்னு தெரியும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அவங்க ஊர் அவ்வளோ பெருசுலாம் இல்லடா. இன்ஸ்டா ரீல்ஸ்ல வர அளவுக்குலாம் இருக்குது. 4 தெரு என்னடா இல்லையா? 5 தெருவா? இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்டென்ட் இருக்கா. ஒரு இந்த லாஸ்ட் வந்து லாஸ்ட். ஆனா 5 தெரு தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனா ஆம்பூர் பிரியாணி அழகா சாப்பிடலாம். ஆம்பூர் பிரியாணி நல்லா இருக்கும். இன்னும் இந்த பக்கம் வந்தா பேர்னாம்பேட், அதுவும் அங்கேயும் பிரியாணி சூப்பரா இருக்கும். ஆற்காடு பிரியாணி பங்கமா இருக்கும். கரெக்டா அந்த ரூட்டு அப்படியே ஒரு 4-5 வெரைட்டி. நிறைய சும்மா எதுக்கு இழுக்காதடா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சூவடினா, அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில சூத்தடி வாங்கினான்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட்லாம் தோணும் சரி அடி வாங்குறோமே கஷ்டமா இருக்குன்னு. இப்பெல்லாம் அடி வாங்கினா வழக்கமா வாங்குறது தானே தொடச்சு விட்டு போறதா இருக்கு. வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. இந்த பாடி எவ்வளவு தாங்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஆனா முகிலனோட டெடிகேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் அந்த மாதிரி போயிட்டு தான் படுத்திருப்பேன். அதுக்குதான் கைக்கு நிறைய வேலை கொடுக்காங்க. வாயிலா உரிக்கிறது, கத்தியை வச்சு இது பண்ணிட்டு லைட்டா இப்படி பண்ணா பண்ணிக்காமி இன்னொரு கை வெட்டிக்க. ரூட் ஃப்ளெக்சிங். பன்னெண்டு தான் வரைக்குமா? 15 தான். நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது 15 சொல்லியா? 15 உரிச்சு வெயி. இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுதான்னு பார்ப்போம். 20 கூட தேவைப்படலாம். ஆனியன் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அது வதங்கும், இப்படியே ரொம்ப கம்மியாக போயிடும். யார் ஆனியன் ஃபாஸ்ட் வெட்டுறோம் ப்ரோ? ஐ வில் டு இட் गाइस. உடைச்சு வேணா தான் சொல்லுது ஒரே குத்து. நீடா வெட்றேன். அவ்வளோ பட்டதெல்லாம் வெட்ட மாட்டேன். வருவான் ஆனியன் நல்லா வெட்டுவான். டேய் பூண்டுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணாதடா, உரிச்சு மட்டும் விடா போதும். ஏய் இப்படி தந்தா கை வேலை கொஞ்சம் குறையும்டா. பாலாஜிங்க ஊருக்கு போயிருக்காங்க. நான் பாலாஜி ஊருக்கு போயிருக்கான். மகேஷ் அவன் டென்ஷன் கூட வெளியே போயிருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டா? சீக்ரெட் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஊருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பாரு. அதை நான் கட் பண்ணிப்பேன். அவனே ஒரு நாள் ஸ்டோரியில போடுறேன்னு இருக்கான், சாஃப்ட் லான்ச் பண்ற ப்ரோ அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு முகம் இருக்கும். அவனுக்கு இருக்கிறது ஒரு முகம்தான்டா. காலேஜ் ப்ரோக்ராம் வந்திருந்தா நீ பார்த்துருப்ப. யார் சொல்ற? நான் மகேஷ் தான் சரி. ஏய் அவன் கட்டடிச்சுட்டு எங்கடா முன்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? கட்டடிச்சுட்டு எங்களோட தான் இருப்பான். இப்போ திருத்திட்டானா? கெட்டு போயிட்டானா? இப்போ கட்டடிச்சா தெரிஞ்சலாம் இல்ல. என் கூட இருக்க மாட்டேங்க. வேற எங்க இருக்கா? ஆனால் இப்போ தான் சொன்னேன் ஆள் பண்ணுறாங்க. உட்காந்து 24 மணி நேரம் அவன் கூட தான் பேசிட்டு இருக்கான். வீட்டுல 4 பேர் இருக்கோம்டா பாரு, நான் ஒருத்தன் தான் தனியா இருக்கேன். கடைசி வரலும் பூண்டு தான் உரிக்கணும் போல. வாடா வா. என்ன மச்சான் பேசி முடிச்சிட்டியா? என்ன பேசுன? நாட்டு நடப்பா? என்ன நட்டு வச்சீங்க? பூதி வச்ச. சரி என்ன வெட்டியா? அந்த கருப்பா இருக்க முகத்திலயும் செவக்குது பாரு மூஞ்சு.
வா பூப்ஸ் வச்சு மறைக்காது, கொஞ்சம் பின்னாடி வா. இந்த மாதிரி பெரிய பூண்டு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கையை எப்படி வச்சுட்டு ஒரே பஞ்சு உடஞ்சிரும். கீழே வந்து முதல்ல கொஞ்சம் கேளுங்க. கீழே 1-2 செதற தான் செய்யும், ஆனால் உடஞ்சிடுச்சுல ஈஸி ப்ராசஸ். எவ்வளவு பேர் பாக்குறாங்க இந்த vlog? ஏன் 5 ஐடியில இருந்தும் பார்த்துருவேன். சைத்து இல்ல நான் அப்படி கேட்கல. சும்மா சொன்னதா, நீ ஏன் ஐடியில இருந்தும் பார்க்க முடியாது. தெரியல, ஒரு 60-70 பேர் பார்க்குறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 400 வியூ போயிருக்கு. 400 பேர் பார்த்துருக்காங்க. ஐயா பாண்டி வீடியோ 400 பேர் பார்த்துருக்காங்க. நீங்களாம் சரியா தெரியும். இதுல என்ன தெரியுமா, பாக்குறவனா பாத்துறேன்னு சொல்லுவான், வியூ பார்த்தா 60 தான் இருக்கும். எப்படிடா ஒரே போன்ல உட்காந்து எல்லாரும் பாக்குறீங்கன்ற மாதிரி. என்ன சிரிக்கிறீ, நீ பாத்தியா? இப்பதான் தெரியும். இத்தனை நாள் எவ்வளவு சுத்திட்டு உன் நண்பர்கள்லாம் எவனும் சொல்லியாடா உனக்கு என்னது இந்த மாதிரி vlog எடுக்கிறானுங்க? யாரு நீயா? இல்ல யாரா கூட எடுத்தேன்ற சன்னி லியோன், மியா கலிஃபா ஒரு வாட்டி குரூப்ல ஷேர் பண்ணிருந்தீங்க. அப்பயாவது பார்க்க வேண்டியதானே? நான் பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரு வீடியோ. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணியா? இல்ல பிடிச்சிருந்துச்சா வீடியோ? அது என்னன்னே ஞாபகம் இல்லை எனக்கு. பாண்டிச்சேரி போனாங்க. ஞாபகம் இருக்காப்பா? தெரியல. சரி சொல்லு, ஐடி பேர் என்னது? F-King5. ஆ? F-King5. நண்பர்களே, இங்க போய் subscribe பண்ணுங்க. சீரியல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. யூடியூப்ல போயிட்டு F-King5 போட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். 44 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ 45 ஆயிடுச்சு. 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 5மே நல்லா இருக்கும், மறக்காம பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். அதுல ஒன்று 400 views போயிருக்கு. 363, அதான் ரவுண்டா 400. 400 views போயிருக்கடா. 363. ஏன் அப்போ உங்களுக்கு எவ்வளோ ரிலோகிஸ் பண்ணா? வீடியோ பார்த்தவங்க எவனும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருக்காங்களா? ஆமாண்டா. ஆஃப் பண்ணுறோம். தண்ணி இல்லையா? தண்ணி இல்லையா? எங்க உன் ஃபோன் எடு. என் ஃபோன் இருக்கு. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் கூட. நான் மொதல் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தேன். எது? நீ சொல்லும்போது தான். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ நீ பண்ணியாடா? குரூப்ல நான் அப்படியே பண்ணிட்டேன். பார்த்தேன். வீடியோ கூட நான் பார்க்கல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இல்ல, ரொம்ப நாயிலா இருக்காது. என்னோட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். டேய், சாப்பிட்டீங்களாடா காலைல? நோடா. சேமியா உப்பா செஞ்சேன். நாங்க சாப்பிடாம வந்துருக்கோம். சரி விடு, இந்த அவ்வளவு வாழைப்பழம் பசிடா. இந்த வாழைப்பழம் சாப்பிடு. எப்போ வாங்கின? இல்ல அது கரெக்ட், ஒரு அவன் ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தான். போன மண்டே வாங்கியிருப்பான். போன மண்டே வாங்கினா? சண்டேவும் வாங்கியிருப்பான். போன சண்டே வாங்கியிருப்பான். போன சண்டே, இந்த சண்டே வந்துருச்சு. 8 நாள் காஞ்சு போய் கிடக்கு. வாயில வச்சா ஒரு மாதிரி இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு. நான் நேற்று சாப்பிட்டேன் ஒன்று, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாரு. இல்ல இது நல்லா இருக்காது. இது சாப்பிட்டு இது நல்லா இருக்கும். எனக்கு தெரியாது. இப்போ எவனாச்சும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றீங்க. நல்லாவா இருக்கு? நிரந்தரம் பண்ணா இது இப்படிதான் இருக்கும் டேஸ்ட். ஓ, நான் கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சேன்டா. எல்லோ வேற இருந்துச்சா? சொல்ல மாட்டீங்களாடா? இன்னும் கூட 2 வெங்காயம் போட்டு. ஏய், எனக்கு இடுப்பு வலிக்குது. எடு. நிஜமாலுமே 2 days ஹிப் டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு போல, தெரியல. என்ன பண்ண அப்படியே? வெளியே வேண்டாம். வந்து இப்ப மேற்பார்வை பார்க்கறதுனால வந்திருக்கியோ? எனக்கு புரியல. சென்றில் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசு